என்னப்பா எடுத்தோடனே பக்கத்தில் சூப்பராக ஒரு சிலையை வச்சுட்டு நிற்கிறீங்கன்னு நிறைய பேர் வீடியோவில் யோசிப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி திருச்செந்தூர் முருகன் தான். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஜெய் ஆர்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை, தெரிஞ்சுக்கோங்க. கோயம்புத்தூர் மாதம்பட்டியில் கொழு பொம்மைகள் செஞ்சுட்டு வரோம். எல்லா டிசைன்ஸுமே இந்த வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற முருகர் கலெக்ஷன்ஸ் மொத்தமாக காட்ட போகிறோம். கடைசியில் உங்களுக்கு எந்த முருகர் ரொம்ப பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பொம்மைக்கார சூர்யா பேசுகிறேன். இனிமேல் உங்ககிட்ட அறிமுகம் வைக்கிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்லேருந்தே ஆரம்பிச்சுங்க. திருச்செந்தூர் முருகன் தான் நம்மக்கிட்ட என்றைக்குமே ஒரு பெரிய ஒரு வரவேற்பாக இருக்கிற ஒரு முருகர். இந்த வருஷம் தான் புதுசாக பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்ப இஷ்ட தெய்வமாகவும் இருப்பாங்க. திருச்செந்தூர் முருகன் சொல்லவே வேண்டாம். கரெக்டாக 1.5 அடியில் கோயிலுக்குள்ளே எப்படி ஃபோட்டோவில் பார்க்கும்போது இருப்பாரோ அதே மாதிரி நேரில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரியே செஞ்சுருக்கோம். முக நட்சத்திரத்துலேருந்து எல்லாமே உண்மையாலுமே அப்படியே தத்ரூபமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். முழுக்க பேப்பர் மேஷ்னு சொல்லுவாங்க. குழு ஐட்டத்தில் ரெண்டு வகைகள் இருக்குது. ஒன்று மண், இன்னொன்று பேப்பர் மேஷ். நம்ம பண்ணுறது 100% ஃபுல்லாகவே பேப்பர் மேஷ். ஃபஸ்ட்டு காட்டுறது திருச்செந்தூர் முருகன். எத்தனை பேர்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது கடைசியில் சொல்லுங்கள். அடுத்து நம்மளோட ஃபேவரட்டான பழனி தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்தில் இருக்கிற மாதிரி, கூட மயில் இருக்க மாதிரி. கோயிலில் மயில் இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம ஒரு க்ரியேட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக மயில் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்காங்கல்ல, எல்லார் வீட்லேயுமே சாமி அறையில் வச்சு டெய்லியும் ஒரு பூவோ ஒரு அபிஷேகமோ கொடுக்கறதுக்காகவே செஞ்சது. அதனால தான் ரொம்ப சின்னதாக பண்ணியிருக்கோம். விலையும் ரொம்ப கம்மி தான், வெறும் 70 ரூபா. 70 ரூபா இருந்தாலே இவங்களை வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டனால ஜெய் ஆர்ட்ஸில் ஒரு விருப்பத்துக்காக செஞ்ச ஒரு பொம்மை. இவங்க தான் எங்களோட ஸ்டார்டிங் சின்ன முருகர். லைஃப்பில் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக அதே மாதிரி இவர் செஞ்சதுக்கப்புறம் என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவரே தான் ராஜ அலங்காரம் கொண்ட பழனி தண்டாயுதபாணியே தான். இவர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருப்பார். ஃபஸ்ட்டு காமிச்சரோட இவர் கொஞ்சம் பெருசு. இவங்களை நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் வெறும் 100 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பெரிய வரவேற்பு கிடச்சிதுங்க. சொன்ன நம்ப மாட்டீங்க, லட்சக்கணக்கான பொம்மைகளுக்கு மேலே இவர் நான் விற்றுட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்தவர் இவர் தான். லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம்னு சொல்லலாம். பெரிய மாற்றமே எனக்கு இவரால் தான் வந்தது. இவரும் சின்னதாக ஒரு 6 இன்ச்சில் இருப்பார். பேப்பர் மேஷில் தான் இருக்கார். எவ்வளோ பேருக்கு முருகர் ரொம்ப பிடிக்குதோ அதை விட மயிலை பார்த்தாலே ரொம்ப பேருக்கு நிறைய பிடிக்கும். அதனால் முருகரையும் மயிலையும் சேர்த்து செஞ்சால் நிறைய பெரிய வரவேற்பே கிடைக்கும்னு சொல்லி நான் அதுக்காக செய்யப்பட்ட ஒரு முருகர் தான். குழந்தை வடிவில் இருக்கிற ஒரு முருகர், பாலகர்னு சொல்லலாம். அவர் கூட ஒரு குட்டியாக ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கிற மயிலும் கூட செஞ்சுருக்கிறோம். இவங்க செஞ்சதுக்கப்புறமுமே ஜெய் ஆர்ட்ஸ் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஸ்டாக் தீர அளவுக்கு வியாபாரமாச்சு. உண்மையாலுமே இவங்களை நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் வெறும் 200 ரூபாய்க்கு தந்துட்டுருக்குறோம். உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே செஞ்சது. நிறைய வீடுகளில் வாங்கப்பட்ட ஒரு பொம்மை. அதனாலேயே இது ரொம்ப ஃபேமஸான பொம்மையும் கூட. வீட்டில் பூஜை கொஞ்சம் பெருசு தம்பி, அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய முருகராக இருந்தால் ராஜ அலங்காரத்தில் இருந்தால் கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டு ஒரு காரணத்துக்காக ராஜ அலங்காரம் கொஞ்சம் ஹைட் பெருசாக செஞ்சோம். 10 இன்ச்சில் நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் இவங்களை 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். இவங்களும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு ஜெய் ஆர்ட்ஸில். ஏன்னா வீட்டில் ஒவ்வொருத்தவங்களோட பூஜை அறை அளவு வந்து மாறுறதுனால அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்டதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த 300 ரூபா ராஜ அலங்கார முருகன். குழந்தை முகத்தில் ஒரு கொஞ்சம் பெரிய முருகர் அவங்கக்கிட்ட இருக்கான்னு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே காரணத்துக்காக அதே பாலகரை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு 10 இன்ச்சில் பண்ணோம். ரொம்ப பெரிய வரவேற்புங்க. இவர் இன்னைக்கு வரைக்குமே ஸ்டாக் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்க ஒரே முருகர் இவர் தான். யூடியூப்பில் முடி நான் 2-3 தடவை இவரோட வீடியோ போட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு. கண்டிப்பாக இவங்களும் நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் அவைலபிளாக இருப்பாங்க எப்போவுமே. இவங்களோட வேலை ஜெய் ஆர்ட்ஸில் 300 ரூபா. அதே 300 ரூபா தான். சேம் பேப்பர் மேஷ்லேயே தான் பண்ணப்பட்டது. குட்டியாக அதே மாதிரி சைடில் மயில் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு கரெக்டான ஒரு அளவு நம்ம சாமி அறையில் வச்சு டெய்லியும் பூஜை பண்ணுறது. உண்மையாகவே இருந்தவர் இப்போ கல்யாணம் பண்ணிட்டார். முருகன் வள்ளி தெய்வானி அப்படியே செட்டாக சின்னதாக நிறைய பேர் கொழுவில் வைப்பாங்க. கொழுவில் வைக்கும் போது எங்களுக்கு சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது தான் இந்த முருகன் வள்ளி தெய்வானி 3 பேருமே. நம்மக்கிட்ட இவங்க 3 சேர்த்து மொத்தமாக 1500 to 2000 அந்த ரேஞ்சில் வந்து பேக்கிங்கோட சேர்த்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். கொழுவாக கேட்கும்போது தனிப்பட்ட முறையில் வீட்டில் வைக்கிறதுக்கும் பூஜை அறையில் வைக்கிறதுக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரோட வீட்டில் இந்த முருகரோட ஃபோட்டோ வந்துருக்குங்க. முருகர் குட்டியாக ஃபேஸ் வந்து பாதியாக வச்சுட்டு பின்னாடி வந்து மயிலோட தோகை அப்படியே விரிஞ்சு நிற்கிற மாதிரி நிறைய பேரோட வீட்டில் இருந்திருக்கும். அவங்கள அப்படியே பார்த்து காப்பி பண்ண செய்ய சொன்னது தான் இவர் இந்த டிசைன் முருகன். அதே குட்டி குழந்தையான ஒரு முருகர் முகத்தை அந்த முருகரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை முகம், மயில் வந்து கூட நிற்கிற மாதிரி கட்டி பிடிச்சி சுற்றி ஃபுல்லாக அழகாக மயில் தோகை விரிஞ்சு நிற்கிற மாதிரி. நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் இந்த டிசைன் அவைலபிள். 350 ரூபீஸ்க்கு நம்ம இந்த டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேல் கூட இருக்குது. இது எத்தனாவது டிசைன்? இவர் எத்தனாவது கலெக்ஷன்? 9வது கலெக்ஷன். ஆமாங்க, நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் இவங்க 9வது கலெக்ஷன். அதே ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கை அப்படியே அழகாக முன்னாடி நிற்கிற மாதிரி வச்சுருப்பார். கூட வந்து நம்ம இந்த வேல் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். அதே சேம் டிசைன் தான். சேம் குழந்தை பையன் கூட வந்து மயில் நிற்கிற மாதிரி. போன தடவை காமிச்சது மயில் அந்த தோகை வந்து சுற்றி இருக்கிற மாதிரி. இந்த தடவை குட்டியாக அழகாக சைடில் இருக்கிற மாதிரி. இவங்க கரெக்டாக ஒரு 15 to 16 இன்ச்சஸ் கரெக்டாக வருவாங்க.
நிறைய பேர் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு இவங்கள தான் இப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் முருக பக்தர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறது, சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுக்கறது எல்லாமே இவர் தான் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான முருகராக மாறிட்டார். ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்டில் செஞ்ச ஒரு முருகர் அப்படின்னா ஒரு அடியில் இருக்கிற இந்த ராஜ அலங்கார முருகன் தான். முதல்ல நாங்கள் செஞ்ச முருகர் இவர் தான். ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்ததுங்க இவருக்கு உண்மையாலுமே. ஏன்னா முருகர் ராஜ அலங்காரத்தில் நிறைய இடத்துல இல்லாதப்போ ஜெய் ஆர்ட்ஸில் கிடச்சிட்டு இருந்தது. குறைஞ்சது ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம். அப்போ இருந்தே இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆள் சொல்லாமே. அப்படிப்பட்ட ஒருத்தர் கரெக்டாக ஒரு 1 feet 12 inches இருப்பாங்க. சேம் அதே பழனி தண்டாயுதபாணி கோலம் தான் ஒரு அடியில். அதே முருகன் வள்ளி தெய்வானி டிசைன் தான், கொஞ்சம் சைஸ் பெருசாக 16 inches நிறைய மூவ் ஆனது எங்கன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த பழனி பாத யாத்திரை போகிறவங்க, திருச்செந்தூர் பாத யாத்திரை போகிறவங்க வண்டியில் முன்னாடி கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பொம்மைகள் கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொம்மையில் நிறைய வியாபாரமானவங்க இவங்க தான். நிறைய வைக்கிறக்கும் பார்க்குறக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டில் நிறைய பூஜா அறைகளையுமே வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க வியாபாரம் பண்ணதுக்கப்புறம். அப்படி பார்க்கப்பட்ட ஒரு முருகன் வள்ளி தெய்வானை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு அலங்காரம். இதுவும் நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இவங்களுக்கு நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அப்படியே செட்டும் சேர்த்து 4700 கொடுக்குறோம் ஹோல்சேலில். இவருக்கு ஒரே ஒரு ரீல்ஸ் மட்டும் சும்மா அழகாக முருகனோட பாட்டை போட்டாலே மில்லியன் கணக்கில் வியூ போகிற மாதிரி அவ்வளோ முகலட்சணை கொண்ட ஒரு 2 அடி ராஜமுருகன். கரெக்டாக 2 அடியில் ரொம்ப ஃபேமஸ். நான் கையால் முதல்ல செய்யப்பட்ட ஒரு 2 அடி ராஜ அலங்கார முருகன். என்னோட வேலை தொடக்கத்தில் செஞ்ச ஒரு 2 அடி ராஜ முருகன் சொல்லலாம். முகலட்சணங்கிறது உண்மையாலுமே அப்படி சிரிக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருக்க வாய்ப்பு அதிகம். யூடியூப்பில் இருக்கவங்க அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மக்கிட்ட ஜெய் ஆர்ட்ஸில் இவரும் அவைலபிளாக இருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2000 rupees. கரெக்டாக 2 அடி. அவங்க ஒய்ஃபோட 2 ஒய்ஃபோடையுமே சேர்ந்து அவரோட வாகனமான மயிலில் அழகாக ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் செஞ்சது தான் முருகன் வள்ளி தெய்வானை வித் மயில் வாகனம். நிறைய பேர் டிசைன்ஸ் இது பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லை. நிறைய கொழு வைக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்களை பார்த்துருப்பீங்க. முருகன் அப்படியே சிரிச்ச அழகாக ஒரு சிரிப்போட 2 ஒய்ஃபோடையுமே சேர்ந்து மைண்ட் அப்படியே உலகத்தை சுற்றி வர ஒரு கான்செப்டாக பண்ணியிருக்கோம். இவங்களும் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். கரெக்டாக ஒரு 1 feet, சேம் அதே 1 feet தான். இவங்களுக்கு நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1850. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சின்ன முருகன். இனி பார்க்க போகிறது எல்லாமே 2 அடிக்கு மேலே இருக்கிற முருகன். இவங்க முருகன் வள்ளி தெய்வானை 3 feetலிங்க. இந்த பக்கம் வள்ளி தெய்வானை கூடவே வந்துடுவாங்க. வேலை நடந்துட்டுருக்கு. நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் இவங்களுமே அவைலபிள். மொத்தமாக அப்படியே செட்டு 3 பேரும் சேர்த்து நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 10,000 rupees. வள்ளி தெய்வானை வேலை நடந்துட்டுருக்குங்க. நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இவங்களுமே கலர் வேலை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனிப்பட்ட முறையில் காட்டுறேன். அதே முருகன் வள்ளி தெய்வானை. ஆனால் இந்த தடவை முருகனுக்கு 6 முகம் இருக்கிற மாதிரி, 6 முகம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி முருகன் வள்ளி தெய்வானை 3 பேருமே மயில் வாகனத்தில் வர மாதிரி கரெக்டாக 2 feetல ஜெய் ஆர்ட்ஸில் இது இந்த வருஷம் புது டிசைனுங்க. நிறைய இடத்துல பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. கொழு வைக்கிறவங்களுக்குமே இது ஒரு மெசேஜ் மாதிரி நாங்கள் சொல்லிடுறோம். ஜெய் ஆர்ட்ஸில் இவங்களும் அவைலபிளாக இருக்காங்க. 6 முகம் அப்படியே இருக்கிற மாதிரி முருகனுக்கு 2 feetல ஜெய் ஆர்ட்ஸில் இதுக்கு ப்ரைஸ் போட் பண்ணல. கலெக்ட் பண்ணி இதுவும் ஒரு வீடியோவை நாங்கள் போடுறோம். அப்போ உங்களுக்கு அதை நாங்கள் என்னங்கிறது இன்டிமேட் பண்ணுறோம். நம்மளோட முருகன் கலெக்ஷனில் பெரிய சைஸில் 3 அடியில் அதே குழந்தை முருகன், பாலக முருகன் பெரிய சைஸில் நிறைய பேரோட வீட்டில் என்ட்ரன்ஸில் வைக்கிறதுக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய முருகன் பக்தன் அத்தனை பேருமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே வரும்போது என்ட்ரன்ஸில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக சிரிச்ச முகமாக மயிலை கட்டி பிடிச்ச மாதிரி, மயில் தொகை சைடில் அந்த மாதிரி அழகாக இருப்பார். நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் இவங்களுக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் 6600ங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிசைன் நம்மளோட ஜெய் ஆர்ட்ஸில் லாஸ்ட்டாக கடைசியாக ரொம்ப ஹைட்டான முருகர், பெரிய முருகருங்கிறது 4 அடியில் கொஞ்சம் சின்ன பையன் குளத்தில் இருக்கிற பால முருகரே தான். 4 feet இருப்பாங்க. நம்ம ஜெய் ஆர்ட்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000. மயில் இல்லைங்க, சிங்கிளாக தனியாக நிற்கிற மாதிரி. நிறைய ஊர்வலம் முருக பக்தர்கள் பாத யாத்திரையாக போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட்ட ஒரு பொம்மை பாலமுருகன். இருக்க எல்லா முருகன் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு காட்டிட்டோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் எந்த டிசைன் முருகன் ரொம்ப பிடிச்சிருந்தாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களை தேடி கண்டிப்பாக ஜெய் ஆர்ட்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மட்டும் இல்லை, இனி என்ன மாதிரி கடவுள் சிலையோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் வேணுங்கிறத நம்ம கமெண்டில் சொன்னீங்கன்னா அதவே ஒரு வீடியோவோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த பொம்மைக்காரன் பேசுகிறாருங்க.